ஹாய் கைஸ், வணக்கம் நண்பர்களே. நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி ரீசெண்டாக ஒரு படம் ரிலீஸ் ஆகிருக்குது. இன்றைக்கி ரிலீஸ் ஆனோடனே மக்கள் எல்லாருமே பப்ளிக்லாம் ரிவ்யூலாம் மாதம் மிரட்டி விட்டுருக்காங்க. அந்தளவுக்கு படம் அப்படி இருக்குது வேறு லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பேர் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த படம் தான் கருடன். இந்த படத்தோட மூவியோட கதை தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தில் ஆக்ஷன் ஹீரோவாக சூரி பறந்தாரா இல்லை வானத்தில் வட்டம் விட்டாரா அப்படின்னு நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். இந்த கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் புதுசுனா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க கதைக்குள்ள போகலாம். சூரி, சசிகுமார், உன்னி முகுந்தன், மைம்கோபி, ஆர்வி உதயகுமார் என பெரிய நடிகர் பட்டாளமே இந்த படத்தில் கலையிறங்கியிருக்காங்க. கருடன் விடுதலை படத்தில் முதலாக ஹீரோவாக அறிமுகமான சூரி இந்த படத்தில் அவரோட கதையை தக்க வச்சிருக்கிறாரா அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்கணும். இந்த படத்தோட கதை என்னென்னா, கிராமத்தில் ஒரு இடத்துல தனக்குன்னு சாதகமாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசியல்வாதி துடிச்சுக்கிட்டு இருக்கிறான். ஆனால் அந்த இடம் அந்த இடத்தோட மூலப்பத்திரம் எங்கே இருக்குன்னா, கோயில் ட்ரஸ்ட் பேரில் இருக்குது. அதனால் அந்த பத்திரத்தை எப்படியாவது கைப்பற்றணும், எப்படியாவது தன் வசம் எடுக்கணும் அப்படின்ட்டு அந்த அரசியல்வாதி முட்டிஞ்ச அளவுக்கு பயங்கரமாக போராடிக்கிட்டு இருப்பார். அவர் தான் ஆர்வி உதயகுமார். அதே ஊரில் ரெண்டு ஃப்ரெண்டுங்க அன்பாகவும் பாசமாகவும் உசுராகவும் அந்தளவுக்கு ஃப்ரெண்டுனா இப்படி தான் இருக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு ரெண்டு ஃப்ரெண்டு இருப்பாங்க. அவங்க தான் சசிகுமாரும் இன்னொன்று உன்னி முகுந்தனும். இதில் உன்னி முகுந்தனுக்கு நிழலா அந்தளவுக்கு விஸ்வாசமாக சொக்கன் அப்படிங்கிற பேரில் சூரி இந்த படத்தில் நடிச்சிருப்பாரு. கடைசியில் ஆர்வி உதயகுமார் என்னென்னலாம் செய்கிறாரு, என்ன மாதிரியானலாம் திட்டம் போடுறாரு, அதற்கான என்ன மாதிரியான சம்பவம்லாம் நடக்குது என்பதுதான் இந்த படத்தோட முழு கதை. இந்த படத்தில் சூரியோட பேர்னு பார்த்தீங்கன்னா சொக்கன். இந்த படத்தில் சொக்கன் அளவுக்கு அந்தளவுக்கு பேர் இருக்கும் மாதிரி அந்தளவுக்கு விசுவாசமாக இருக்கிறாரு. இதில் ஆர்வி உதயகுமார் என்னென்னலாம் செய்கிறாரு, எந்த மாதிரிலாம் திட்டம் போடுறாரு, அதற்கான எந்த மாதிரியான சம்பவம்லாம் நடக்குது, இந்த படத்தில் அதுக்கடுத்து என்னென்னலாம் பண்ணி அந்த சொத்தை மீட்டாரா, அந்த மக்கள் முன்னாடி அந்த பத்திரத்தில் எடுத்தாங்களா அப்படிங்கிறது அந்த படத்தோட மீதி கதை. இதில் சூரி என்பதை விட சொக்கன் அப்படிங்கிறத அது கூறணும். அந்தளவுக்கு கதாபாத்திரம் கனமாக இருந்திருக்கிறாரு. நகைச்சுவை ஹீரோயும் சூரி. நடிகன் என பல முகங்களை களம் ஏறிக்க போதும் புதிய சூரியாக வந்திருக்கிறாரு சூரி. இதில் காமெடி ஆக்டர் அந்த மாதிரிலாம் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் சூரியோட ஃபேஸ் ரியாக்ஷன் எல்லாமே இந்த படத்தில் அவர் அனைத்தையுமே அள்ளி தந்திருக்கிறாரு. படத்தில் முதல் பாதி முழுக்க கலகலப்பாக நடக்கும். இடைவேளைக்கு நெருங்கும் போது தான் கதையை நமக்கு விறுவிறுப்பாக எந்திரிச்சு சீட்டுக்கு முன்னாடி எந்திரிச்சு பார்க்குற அளவுக்கு அந்தளவுக்கு இரண்டாம் பாதி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கடைசியில் இருக்கிற ஒரு 30 நிமிஷம் இந்த படத்தை அந்தளவுக்கு கண்ணை சிமிட்டாமல் பார்க்குற அளவுக்கு படம் வேறு லெவலில் இந்த படத்தில் கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் சசிகுமார் வழக்கமான நண்பன் டெம்ப்ளேட் கதாபாத்திரத்தில் நடித்தாலும் மலையாள நடிகரான உன்னி நன்றாக நடிச்சிருக்கிறாரு. வசனங்கள் மலையாளம் கலந்து விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணியிருக்கிறாரு. அதுவே சில இடங்களில் ஒரு குறையாகவே இருக்குது. 4 பேரை சுற்றியே இந்த கதையில் நகரும். அது மட்டும் இல்லாமல் கதாநாயகிக்கு இந்த இடத்துல அந்தளவுக்கு ஒரு ஸ்கோப் கொடுக்கலன்னு தான் சொல்லலாம். பட் இருந்தாலும் அதில் சீவிதாவின் நடிப்பு அவர் இன்னொரு ரவுண்டு தமிழில் கலையாக இருக்குவாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். படத்தில் பெரிய படம் சொன்னால் கேமரா ஒளிப்பதிவு இரவு பகல் என அனைத்தும் அப்படியே வருது. அந்த அளவுக்கு ஹர்பஜன் வில்சன் கேமரா படத்தில் பலத்தில் பாதியை கொடுத்துருக்காரு. யுவன் சங்கர் ராஜாவின் பின்னணி இசையும் படத்திற்கு பெரிய தந்திருக்குது. மீண்டும் யுவன் ரீஇன்ட்ரி கொடுத்துருக்கலாம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அப்புறம் டெக்னிக்கலாக சரி, திரைக்கதையிலும் சரி, கருடன் பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு அருமையான ஒரு படம் கூட சொல்லலாம். சொக்கனின் பங்கு என்னன்னு சொல்லப்போனால் விஸ்வாசத்திற்கு நியாயத்திற்கும் இடையே நடக்கும் போரில் சொக்கனா வரும் கருடன் என்னெல்லாம் செய்கிறாரு என்பது அந்த படத்தோட பயணம் சொல்லலாம். அதையும் அருமையாக செஞ்சுருக்கிறாரு சூரி. சமுத்திரக்கனி உள்ளிட்ட பல கதாபாத்திரங்கள் தேர்வு தான் இயக்குனர் துறை செந்தில்குமாரை அவரை பாராட்ட தான் செய்யணும். அந்தளவுக்கு இந்த படத்தில் செந்தில்குமார் வெற்றி பெற்றிருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சினா கண்டிப்பாக நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோ நம்ம உடனுக்குடன் போட்டுக்கிட்டே இருப்போம். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை பார்க்கலாமா கேட்டால் சூரி வித்தியாசமான கதாபாத்திரத்தில் அவரோட நடிப்பும் எல்லாமே வேறு லெவலில் இருக்கிறது. அது சசிகுமார் எப்பயுமே நண்பன் கதாபாத்திரம்னு சொல்லவே தேவையில்ல. உன்னிமுகம் மலையாள கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாலும் தமிழில் வேறு மாதிரி நடிச்சிருக்காரு. சமுத்திரக்கனியோட நடிப்பும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது. இந்த படத்தை நீங்கள் கண்டிப்பாக தியேட்டரில் போய் பார்த்தீங்கன்னா இந்த படம் வேறு லெவலில் தான் இருக்குன்னு சொல்லலாம். இந்த படத்தோட கதை இதுதான். இதில் மீதி கதையை தியேட்டரில் போய் நீங்கள் பார்த்தா தான் உங்களோட முழுக்க என்ன இதெல்லாம் இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் ஒரு என்ஜாய் பண்ணுற மாதிரி மூவி சொல்லலாம். வீக்கெண்ட்ஸில் போராடிச்சுன்னா கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு சிறப்பான படம் தான் கருடன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சினா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோவை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.